அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய 1ஆம் அலகில் இருக்கக்கூடிய பெரிய புராணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பெரிய புராணத்தில் இலைமலிந்த சருக்கத்தில் கண்ணப்ப நாயனார் புராணத்தை நமக்கு வச்சிருக்கிறாங்க. பக்தியை அடிப்படையாக கொண்டு பக்திக்கு நாம் காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிறது இறைவன் மீது செலுத்தக்கூடிய அன்பு எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ணப்ப நாயனாருடைய புராணம் ஒரு உதாரணம். அதற்கு முன்னாடி இந்த பெரிய புராணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பெரிய புராணம் 12 திருமுறைகள் ஒன்றா இருக்கக்கூடியது பெரிய புராணம். இந்த காப்பியத்தை எழுதினவர் பார்த்தீங்க அப்படின்னா சேக்கிழார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக கொண்டு உருவானது. இந்த பெரிய புராணம் பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறக்கூடிய ஒரு அரிய பெட்டகமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் மீது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் செலுத்திய அன்பு எத்தகையது அப்படிங்கிறத ஒரு வரலாற்றை விரிவாக சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக தான் இந்த பெரிய புராணம் இருக்குது. முதல் காண்டம் 2ஆம் காண்டம் அப்படின்னு இதனை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. இந்த பெரிய புராணம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 13 சருக்கங்களை உடையது. அந்த அடியார்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக 2ஆக பிரித்து அதை 13 சருக்கங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் இந்த நூலை இயற்றிய சேக்கிழாரை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆகச்சிறந்த ஒரு புலவரில் ஒருத்தராக இருக்கிறாரு. 2ஆம் குலோத்துங்க மன்னனுடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஒரு அமைச்சராக இருந்து இறைவன் மீதான அன்பினால இறைவனை பற்றிய பாடல்களை தொகுத்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரும்பணியை செய்தவர் தான் இந்த சேக்கிழார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவையில் இருக்கும்போது அருண்மொழித்தேவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிவபக்தியில சிறந்தவராக விளங்குறாரு. அப்படி சிவபக்தியில சிறந்த விளங்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயரா இருக்கக்கூடியது சேக்கிழார். சேக்கிழார் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சிவனடியாருக்கு சேவை செய்தவர். 63 நாயன்மார்களுக்கு சேவை செய்த ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சேக்கிழார். அதனால இவரை சேக்கிழார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு முதல் காண்டத்தில் இருக்கக்கூடிய இலை மலிந்த சருக்கம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது முதல் காண்டத்தில் முதல் சருக்கமாக இருக்குது. சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடப்பட்ட முதல் வரியால் பெயர் பெற்றது. ஒரு இறைவனே அடியெடுத்து கொடுத்த ஒரு இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை சொல்கிறான். அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இச்சருக்கத்தில் கண்ணப்ப நாயனார் புராணம் இடம்பெற்றிருக்குது. அன்பினுடைய உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய காப்பியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலை மலிந்த சருக்கம் இருக்குது. கண்ணப்ப நாயனார் யார் அப்படின்னு இவரை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வேடல் குலத்துல பிறந்தவர். இப்ப இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவருடைய பெற்றோரை நாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இவருடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா வேடர் குலத்துல பிறந்தவங்க. அந்த குழுவை ஒரு தலைவராக இருந்து வழிநடத்தி செல்லக்கூடியவர் தத்தை, அவருடைய தாய். இவங்க 2 பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை. அப்ப குழந்தைகள் இல்லாத நேரத்துல இறைவன் இடத்துல வேண்டுதல் வச்சு அப்படி பிறந்த குழந்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணப்ப நாயனார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா திண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தாய் வேடர்குல தலைவனான அவருடைய தந்தையிட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கையில வாங்கணுன்னே பார்த்தீங்க அப்படின்னா திண்ணன் இருந்தங்காட்டி அவருக்கு பெயர் திண்ணன்னு சூட்டிடுறாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்காக பெயரை தேர்ந்தெடுக்கணும். அது நியூமராலஜி படி இருக்கணும், மாடர்னாக இருக்கணும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லா விதத்துலையும் பொருந்தி வரணும்னு ஒரு கணவன் மனைவி குடும்பத்தினருடைய பெரிய ஆரவாரம் இல்லை பெரிய ஒரு சண்டையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவில் கூட இந்த பெயர் சூட்டுதல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய வாங்கலாங்க, அந்த குழந்தையினுடைய உருவத்தை பார்க்குறாங்க, இல்லை அந்த குழந்தையினுடைய எடையை பார்க்குறாங்க. இது எல்லாம் பார்த்து ஒரு அதே நேரத்தில் பெயரே வச்சிடறாங்க. அப்படி அந்த குழந்தையை கையில் வாங்கும்போது இவர் திண்ணன் இருந்தனால இவருக்கு திண்ணன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அப்படி பெயர் வச்சதோடு பார்த்தீங்க அப்படின்னா வேடர் குலத்தில் அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக அவருடைய தந்தை அனுப்பி வைக்கிறாரு. சின்ன வயதிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவர் திண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா கலைகளில் சிறந்து விளங்குறாரு. வில், அம்பு எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குறாரு. இப்படியே நாட்கள் போக போக இவருடைய பயிற்சியில சிறந்து விளங்கி கல்வியில ஒரு சிறந்த நிலை அடைந்தார். அப்போ திண்ணன் ஒரு 16 வயது இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையார் அவரை கூப்பிட்டு வயது மூப்பின் காரணமாக அவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய தலைவர் பதவியை அரசனாக இருக்கக்கூடிய அந்த இதைய திண்ணனுக்கு இளவரசனாக பட்டம் கட்டிடுறார்.
அப்ப அந்த வேடர் குலத்துல ஒரு குல வழக்கம் இருக்குது. இளவரசனாக பட்டம் சூட்டப்பட்டவர் அந்த இடத்துல இருந்து கன்னி வேட்டைக்கு போகணும், முதல் வேட்டைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது. அந்த மரபை திண்ணன் ஏற்றுக்கிட்டு செல்வதற்காக கிளம்புறான். இதை மீதியா அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம். நன்றி.